தரலாமே அழைத்தவர் என்றோ உண்மை உள்ளவர் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார் ஆறுதல் கரங்களால் அழைக்கின்றார் அன்பின் தேவன் மறக்க மாட்டார் அவர் ஆறுதல் கரங்களால் அழைக்கின்ற தேவன் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவரே உன்னை ஆதரிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுந்த காலை வேளை அவர் உன்னை கைவிட மாட்டார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் செய்கிற கருத்து காலவேளை அவருடைய கருத்தை ஒப்பு கொடுத்து செவிக்கின்ற வேலையில தாழ்த்துகிற வேலையில் அவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் அவர் தருகிற சமாதானம் வேற பெற்ற கர்த்தர் வாசல்களின் தாழ்பால்களை உறுதிப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பெண்கிற கதவுகளை உடைத்து தாழ்பால்களை முடிக்கிற சர்வதமான தேவன் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் உச்சிதமான கோதுமையினாலே உன்னை போஷிப்பார் தம்முடைய ஆணி வாய்ந்த கரங்களினாலே உன்னை பாதுகாப்பார் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலே உன்னை பராமரிக்கிற தேவன் அவர் உனக்காக யாவையை செய்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை பெருக பண்ணுகிற தேவன் அவர் மேல் பாரத்தை வைத்து விடுகிற வேலையில அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஒருபோதும் அவர் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு வளர்க்குகிற தேவன் அல்ல ஹல்லேலூயா 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 யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற வாரங்களோ விசாரிக்கிற தேவன் தாங்குகிற தேவன் ஹல்லேலூயா அவனை கைவிட மாட்டான் உனக்காக யாவையும் செய்கிற தேவன் அவர் உன்னோடு இருக்கிற தேவன் உனக்காக யாவையும் செய்கிற கர்த்தர் அவர் சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிற கர்த்தர் என் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார் கண்ணீரையும் அவர் காண்கிறார் உன் அலைச்சல்களை அவர் பார்க்கிறார் உன் கண்ணீரையும் காண்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் ஏற்ற நேரத்தில் உதவி செய்கிறார் அவர் நல்லவர்
ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்தை கருத்துக்குள் அடங்கியிருங்கள். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுறார். அவர் பெரியவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கிருபை சமூகங்களோடு கூடவே இருக்கும். போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் நல்லவர். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அவருடைய தள்ளாட விடமாட்டார். அவருடைய தாங்கி நடத்துவார். உன் பாரங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிற தேவன். உனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவ துடைத்து நம்மை நீதிமானாய் தேவனுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறவர். ஆசீர்வதிக்கிற கர்த்தர். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமென். அவர் உன்னை விட்டு விலகுகிற தேவன் அல்ல, உனக்காக நன்மைகளை செய்கிற தேவன். அப்படி சமூகத்துக்கு வந்து முழங்கால் படிக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை, கர்த்தருடைய வேத வசனங்களை தினந்தோறும் வாசித்து தியானிக்கிறவர்களை அவர் வழி நடத்துகிறார். அவர் கொடுத்திருக்கிற வேத சத்திய வசனங்களை தியானித்து அதன்படி வாழ்க்கை நடத்துகிறவர்களுக்கு ஒரு நன்மையின் குறைவுபடாமல் அவர்களை ஆசீர்வதித்து இம்மையிலையும் மறுமையிலும் நித்திய ஜீவனை கொடுக்கிற கர்த்தராக இருக்கிறார். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் தம் கிருபையை உங்களோடு வைத்திருக்கிற தேவன். அவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவருடைய வார்த்தையை கனப்படுத்தி, அவருடைய வேத வசனத்தை தியானித்து, அவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ ஆரம்பிங்கள். அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு பக்தர் பாடுகிறார், அல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழும். கர்த்தரை உயர்த்தும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும். கர்த்தரை உயர்த்தும் பொழுது நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். கர்த்தரை உயர்த்தி துதிக்கும் பொழுது உங்கள் எல்லைகளிலே சமாதானம் வரும். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும். நீங்கள் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தருடைய பிரச்சனை நீங்க இருக்கணத்துல இறங்கி வரும். வியாதிகளை சுகமாக்கும். கர்த்தரை உயர்த்தி துதிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லையில்லாத நன்மைகளை கொண்டு வருவார். ஆமென். கர்த்தரை தேடின நாட்களெல்லாம் காரியம் வாய்க்க செய்த
கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவத்தில் நீங்க வரலாமா? கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில தேவை. சத்துரு போராடும், கர்த்தரை தேட விடாது, கர்த்தரை சமூகத்தில் உட்கார விடாது. நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறது மற்ற மனிதர்களுக்கே பிடிக்காது. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பதே தமக்கு பிரியம் என்று சொல்லுகிறார். அவரை உயர்த்தி துதிக்கிற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு குறையும் இல்லாமல் அவர் நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத, அவருடைய ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கைவிடாத நேசர் உங்களோடு இருக்கிற பொழுது கலக்கம் ஏன்? உங்கள் கண்ணீரை மாற்றுவார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, இயேசு கைவிட மாட்டார், உன் இயேசு கைவிட மாட்டார். சந்தோஷமாய் மாறும். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, அழகால் போடுங்க. உள்ளத்தின் ஆழத்தில் என்னோட கூட ஜெபிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அன்பின் நேசனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த காலை வேளையிலே நாங்கள் கூடி செபிக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் எல்லைகளை சமாதான குணங்களாய் மாற்றுவீராக. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உச்சிதமான கோதுமையினாலே எங்களை திருப்திப்படுத்துவீராக. ஆண்டவரே, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து கொடுக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். வானங்களை திறந்து ஆசீர்வதிக்கிறவர், பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிறவர், பரலோகத்தின் திறவுகோள்களை தந்து ஆசீர்வதிக்கிறவர். நல்ல தெய்வீக சுகத்தை சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கிருபை எங்களோடு கூட இருப்பதா, தயவு எங்களோடு இருப்பதா, வழி நடத்துவது எங்களோடு இருப்பதா, ஆளுகை எங்களோடு கூட இருப்பதா, பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக, சமூகம் எங்களுக்கு முன்னதாக செல்வதாக. தொடர்ந்து கிருபைக்குள்ளங்களை நடத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.